விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்குரிய 2026 வருடத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். 2026 வருடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மையான பலன்களை நிர்ணயிப்பதுன்னு பார்க்கும் பொழுது வருடாந்திர கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்கள், அதாவது குரு பகவான் வருஷம் ஒரு முறை பயிற்சி ஆவார். சனி பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா, ராகு கேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒருக்கா. இப்போ பொதுவாகவே விருச்சகம் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பொதுவாகவே வருடாந்திர பலன்கள்னு பார்க்கும் பொழுது இந்த 4 கிரகங்கள் தான் உங்களுக்கு பிரைமரியா வரக்கூடிய பலன்களை நிர்ணயிப்பாங்க. அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த 4 கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் விருச்சக ராசிக்கு சாதகமான ஒரு இடங்கள்ல இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடம் பஞ்சம சனி. ஒரு பெரிய அளவுல பாதிப்புகளை தராத ஒரு அமைப்புல சனி பகவான் செயல்படுவார். ராகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள். அதுவுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான். கேது பகவான் உங்களுடைய 10ஆம் இடம், உபஜயஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சில வாய்ப்புகளையும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தினாலும் ஓரளவுக்கு ஒரு 60% நன்மையான பலன்கள் தான் கிடைக்கும். குரு பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ மொத்தம் 4 கிரகங்கள்ல குரு மட்டும் உங்களுக்கு சாதகம் இல்லாத 8ஆம் இடத்துல இருப்பது போல தோன்றினாலும் குருவும் உங்களுக்கு மறைமுகமாகவே நன்மைகளை செய்ய போகிறார். இப்ப 2026 வருடம்னு பார்க்கும் பொழுது விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 வருடாந்திர கிரகங்களும் ஒரு 90% நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல தான் செயல்படுவாங்க. அந்த அமைப்புல ஒரு சிறப்பான வருடமாகவே விருச்சக ராசி என்பவர்களுக்கு 2026 வருடம் செயல்படும். இப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது அஷ்டம குரு உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம குருவின் தொடர்பு உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு தொடர்புல வர்றார், உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு தொடர்புல வர்றார், உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு தொடர்புல வர்றார். அப்போ 12 அப்படிங்கிறது முதலீட்டுக்குரிய ஸ்தானம். விரயஸ்தானமாக இருந்தாலும் விரயத்தை நம்ம முதலீடா செய்யும் பொழுது கையில காசு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் 12ஆம் இடம். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி, வாகனம், வீடு, சொத்துக்கள் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை. 2ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வருமான ஸ்தானம். இப்போ விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு வீடு, வாகனம், சொத்துக்கள் போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அஷ்டம குரு 2026 முதல் பகுதியில ஏற்படுத்தி கொடுப்பார். சில விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த குரு பெயர்ச்சி நிகழ்ந்த அமைப்பு மூர்த்தி நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பாக தான் உங்களுக்கு விருச்சக ராசி என்பவர்களுக்கு செயல்படும். அந்த அமைப்புல தாயாரின் உடல்நிலையில் சின்ன சில குறைபாடுகள் வந்து போனாலும் அது அவருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து பிறகு நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்புல தான் செயல்படும். எனவே விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்கள் பெரிய அளவுல கவலை கொள்ள வேண்டாம், அஷ்டம குருவை நினைத்து. சில விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஏற்கனவே வீடு வாங்கியாச்சு, ஏற்கனவே புது கார் வாங்கிட்டோம், வாகனம் வாங்கிட்டோம், இதுக்கு மேல ஒன்றும் மாத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிறவங்க சில பேர் வந்து அந்த வீடுக்கான ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனோ அல்லது வேற ஏதாவது ஒரு ரெனோவேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற அமைப்புல கூட செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் 2026 முதல் பகுதியில் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. இதுவே 2026 2வது பகுதியில பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்குது. இப்போ ஜூன் 2க்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துருவார். அப்போ முதல் ஒரு 6 மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான ஒரு சூழ்நிலை, அதாவது பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனதளவுல உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், கடுமையான இது இருந்தாலும் இருந்தது. உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு குருவின் பார்வை அமையும். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கே குருவினுடைய பார்வை வரும் பொழுது அதுவரை ஜூன் வரைக்கும் இருந்த மன அழுத்தம், மன இறுக்கம், டென்ஷன் போன்ற விஷயங்கள் குறைஞ்சு ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட், கோவில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, உங்களை ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுத்திக் கொள்வதற்கான சில வாய்ப்புகள், புதிய கல்வி கற்றல், ஒரு புதிய கோர்ஸ்ல சேர்றது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது புதுசா வேற ஏதாவது நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறது, உங்களுடைய ஜாப் சம்பந்தமான அல்லது ஒரு ஸ்கில், புதுசா ஒரு ஸ்கில், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கத்துக்கிறது, இது எல்லாமே ஜூன் 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இப்ப கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 2026க்கு பிறகு கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் குறையும். நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்து வந்த விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு இதே பலன் தான். ஜூனுக்கு பிறகு ஓரளவுக்கு நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலையாகி
நோய்கள் குறைவதற்கான வாய்ப்புகளை 2ஆம் பகுதி 2026 2ஆம் பகுதியில உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். இப்ப ராகு கேதுக்கள் அவங்களுடைய பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 2026ஆம் வருடத்துல ராகு பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சஞ்சாரம். 4ங்கிறது உங்களுக்கு வாகனம் அல்லது சொத்துக்கள் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயாருக்குரிய ஸ்தானம். இப்ப சொத்து வாகனம் போன்ற அமைப்புல பார்க்கும் பொழுது ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு குதர்க்கமான ஒரு சிச்சுவேஷன், பிரச்சனைகள், அல்லது ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை வர்றது, அல்லது உங்களுடைய லேண்டு கொஞ்சம் அதிகமா ஒரு அடி அதிகமா பக்கத்து லேண்ட்ல போய் மாட்டிக்கிறது, அதன் மூலமா நீங்க பக்கத்து லேண்டோட கொஞ்சம் பிரச்சனைகள்ல சிக்கிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு 2026 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய நிலப்பத்திரம், உங்களுடைய நில அளவுகள், வீடு போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுடைய இதுக்கு நீங்க கரெக்டா செக் பண்ணி அதற்கான அமைப்புகளை ஏற்படுத்துவது, பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் அல்லது மற்றவர்களிடம் வரக்கூடிய நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களை கொஞ்சம் பாதுகாக்கும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சில விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களை நீதிமன்றம் வரை கூட உங்களை இழுத்துட்டு போவதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அப்படி வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் மாட்டியிருக்கக்கூடிய விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஜூன் 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல ரிலீஃப் உண்டு. அதுல இருந்து சட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு தாராளமாக ஏற்படும். 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய கேது பார்க்கும் பொழுது, கேது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தடை செய்யக்கூடிய அமைப்புல செயல்படக்கூடிய கிரகம். அந்த அமைப்புல தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல தொழில முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதே சமயத்துல தொழில்ல முதலீடு அல்லது ஒரு தொழில்ல அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய தொழிலாளிகளுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் கல்வி அப்படிங்கிற அமைப்புல நீங்க ஒரு விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது தொழில் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விரிவடையும். புதிய ஆர்டர்கள் வருவதற்கான வாய்ப்புகள். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு முதலீடு உங்களுடைய தொழிலாளிகளுக்கு உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ட்ரைனிங்கிற அமைப்புல நீங்க சில செலவுகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வருமானமாக வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். விருச்சக ராசி விருச்சக லக்ன மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது நேச்சுரலாவே 2026 முழு வருஷமும் மாணவர்களுக்கு சாதகமான வருஷமா தான் இருக்குது. குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியின் 4ஆம் இடத்திற்கு படிப்புக்குரிய ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை உண்டு. குரு பயிற்சிக்கு பிறகு பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்கே நேரடியாக குருவினுடைய பார்வை. இப்போ 2 அமைப்புமே சாதகமான அமைப்பு தான். படிப்புல அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி விருச்சக லக்ன மாணவர்களுக்கு இந்த 2026 முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான வருடம். நல்ல மதிப்பெண்கள், படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி அதன் மூலம் ஒரு நல்ல மதிப்பெண்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மார்க் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே விருச்சக ராசி விருச்சக லக்ன மாணவர்களுக்கு. புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்கள் கல்லூரி இறுதி ஆண்டு முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 2026 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுடைய வருமான ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கு. அப்போ வருமானம்ங்கிற அமைப்பு உங்களுக்கு ஏற்பட்டு ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு 60 to 70%. இதுவே ஜூன் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கடுமையான ஒரு சூழ்நிலை. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி ஜூனுக்கு முன்னால நீங்க ஒரு வேலையில அமர்வதற்கான ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்துவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடு, பங்குச்சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஜூன் 2026க்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகுதான் நல்ல வாய்ப்புகள். ஏன்னா குரு உச்ச பலத்துல போவார். பங்கு சந்தைக்கான கிரகமே குரு பகவான் தான். அப்போ உச்ச பலத்துல போகக்கூடிய குரு பகவான் பங்கு சந்தையில உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுலயும் குறிப்பா குருங்கிறது தங்கத்தையும் குறிக்கும். அப்ப தங்கத்தின் விலையும் ஓரளவுக்கு அதிகமாவதற்கான வாய்ப்புகள் கூட ஜூன் 2026க்கு பிறகு அமையும். இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. உங்களுடைய சுயஜாதகம் பங்குச்சந்தையில் நீங்கள் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க செயல்பட முடியும். உங்க சுயஜாதகம் பங்குச்சந்தைக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற அமைப்புல முடிந்த அளவுக்கு விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்கள் அதுல இருந்து தள்ளி இருப்பது நல்லது. மற்றவர்கள் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கு, பங்குச்சந்தைக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஜாதகங்களை கொண்ட விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஜூன் 2026க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் பங்குச்சந்தையில் முதலீடுகளில் உங்களை தேடி வரும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய
விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு பலம் அப்படிங்கிற அமைப்பு ஜூன் 2026க்கு பிறகு அமையும். இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஜூனுக்கு பிறகு நிகழ்த்துவது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. ஜூனுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சில தடைகள், தாமதங்கள், இதன் மூலம் திருமண பேச்சுக்கள் தடைபடுவது அல்லது திருமணமே தள்ளி போவது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட சில விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு அதற்கான வேலைகளை செய்வது, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஜூன் 2026க்கு பிறகு ஏற்படும். அதே சமயத்துல சனி உங்களுடைய 5ஆம் இடத்தில் சஞ்சாரம், 7ஆம் இடம் அப்படிங்கிற களத்திர ஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கு, குடும்பஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்கு. இப்போ திருமணம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ஜூனுக்கு பிறகு ஆக்டிவேட் ஆனாலும், ஏற்கனவே திருமணமான விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு சூழல்ல தான் இருக்கும். என்ன காரணம்? சனியினுடைய பார்வை உங்களுடைய களத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணைவருக்குரிய ஸ்தானத்திற்கு சனியின் பார்வை இருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைவர்னு பார்க்கும் பொழுது உடல் உபாதைகளால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பது. இப்போ விருச்சக ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு சில உடல் உபாதைகள், கால் சம்பந்தமான பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இதனால் அவர்களுக்கு சில மருத்துவ செலவுகள், அதை நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான அமைப்புகள் விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களின் துணைவர்களுக்கு ஏற்படும். இப்போ ஓவராலா பார்க்கும் பொழுது 2026ஆம் வருடம் விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை, ஒரு 90% நன்மையான பலன்களை கொடுப்பதற்கான கிரக அமைப்புகளே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக லேர்னிங் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு புதிய விஷயங்களே உங்களை தேடி வரும். ஒரு புது விஷயங்களே நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே சமயத்தில் தொழில், குடும்பம் போன்ற விஷயங்களில் மிதமான முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். பங்கு சந்தைக்கு நான் சொன்ன மாதிரியே ஜூன் 2026க்கு பிறகு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ இந்த அமைப்பில் 2026ஆம் வருடம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு ஓவராலா நன்மையான வருடம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விருச்சக ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.